அறுவை சிகிச்சை யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. கட்டி பின்னாடி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி முதல் நிலைமையாக சர்ஜரி பண்ணி யூட்ரஸை வந்து நிறைய பேர்த்துக்கு எடுக்க வச்சிடுறாங்க. அதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. யூட்ரஸை எடுத்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பேபியோட சேர்ந்து அந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளும் வளருது அப்படின்னா ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தழும்பு மாதிரி நம்மளுக்கு விழுக ஆரம்பிச்சிடும். அந்த தழும்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போஸ்டீரியர் பகுதியில் சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. சர்ஜரி பண்ணாமலேயே இயற்கையாக மூலிகை மருந்துகள்லேயே தாராளமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். ஃபைப்ராய்ட் கட்டின்னு ஸ்கேனில் பார்த்துட்டாங்க அப்படின்னாவே உடனே சஜஸ்ட் பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்னென்னா அறுவை சிகிச்சை. யூட்ரஸை வந்து ரிமூவ் பண்ணிக்கிடுங்க. கட்டி பின்னாடி கேன்சர் கட்டியாக மாறிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி முதல் நிலைமையாக சர்ஜரி பண்ணி யூட்ரஸை வந்து நிறைய பேர்த்துக்கு எடுக்க வச்சிடுறாங்க. அப்படி எடுத்ததுக்கப்புறம் அவங்க நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி கூட அவங்களுக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்காது. யூட்ரஸை எடுத்ததுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் பெண்கள் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. ஃபைப்ராய்ட் கட்டிகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து இளம் வயதிலே உருவாக ஆரம்பிச்சிருது. ஒரு சில பேர்த்துக்குலாம் கன்சீவ் ஆனதுக்கப்புறம் பேபியோட சேர்ந்து அந்த ஃபைப்ராய்ட் கட்டிகளும் வளருது அப்படின்லாம் ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. இப்படிப்பட்டவங்கலாம் பார்த்திங்கன்னா பேபி வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஃபைப்ராய்ட் கட்டியோட யூட்ரஸையும் சேர்த்து எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேஷண்ட்ஸ் இருப்பாங்க. அதெல்லாம் நம்ம எடுக்கவே தேவையில்லை. ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து ஒரு சில கட்டிகளை வந்து லேப்ரோஸ்கோபி மூலமாக கட்டிகளை மட்டும் வெளியே எடுத்துகிட்டு திருப்பி ஒரு 3 monthsக்குள்ளே நீங்கள் கன்சீவ் ஆயிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட்டை வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி கன்சீவ் ஆகலை அப்படின்னா திருப்பி நம்மளுக்கு கட்டிகள் வளர ஆரம்பிக்கும். நம்ம ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னாவே திரும்ப மற்ற இடத்துலலாம் நம்மளுக்கு கட்டிகள் வளர ஆரம்பிக்கும். இப்போ ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு தழும்பு மாதிரி நம்மளுக்கு விழுக ஆரம்பிச்சிடும். அந்த தழும்பெல்லாம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக போஸ்டீரியர் பகுதியில் பின்புற யூட்ரஸோடைய பின்புற பகுதியில் கரெக்டாக அந்த கரு வந்து புதையக்கூடிய பகுதியில் வந்து நம்மளுக்கு புண்ணு ஸ்கார்லாம் இருந்தது அப்படின்னா கன்சீவ் ஆகாமல் நிறைய பேர் சிரமப்படுவாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளமும் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபைப்ராய்ட் கட்டிகளுக்கு வந்து இயற்கை முறையிலேயே நம்ம சிகிச்சை வந்து நல்லா கொடுக்க முடியும். இயற்கையாகவே எந்த ஒரு அறுவை சிகிச்சையும் இல்லாமல் அந்த கட்டிகளை வந்து நிரந்தரமாக நம்ம கரைச்சி வெளியேற்ற முடியும். இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள் இருக்கவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா சின்ன வயசுலேயே வரக்கூடிய ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி மெனோபாஸ் ஆகக்கூடிய டயத்தில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஃபைப்ராய்ட் கட்டிகள்னால அதிக இரத்தப்போக்கு அதை தான் வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. அதிக இரத்தப்போக்கு தாழ முடியாமல் ஹீமோக்ளோபின் அளவு 4, 5, 6 இந்த மாதிரி லெவலுக்குலாம் வந்ததுக்கப்புறம் தான் ஹீமோக்ளோபினை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்ஜரி பண்ணி எடுத்து பிளட்டை வந்து டிரான்ஸ்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஸ்கேன் எடுப்பாங்க பார்த்திங்களா, டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன்லாம் எடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்கேன் நம்ம எடுக்கிறப்போ எண்டோமெட்ரியோசிஸோ இல்லை அடினோமைசிஸ் கண்டிஷனோ பல்கி யூட்ரஸ் பிரச்சனை இது மாதிரிலாம் இருக்கிறப்போ பீரியட்ஸும் நம்மளுக்கு வர டயத்தில் டிவிஎஸ் டிரான்ஸ்வஜினல் ஸ்கேன்லாம் எடுக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா உள்ளே விட்டு நம்ம ஸ்கேன் எடுக்கிறப்போ அப்படியே களைச்சி விட்ருவாங்க. மேலே இருக்கக்கூடிய திசுக்கள் எல்லாமே நம்மளுக்கு அப்படியே சிதைவடைஞ்சு அது அப்படியே பொலன்னு அப்படியே ரத்தமாக நம்மளுக்கு வெளியே வந்து கொட்டும். அந்த அளவுக்கு சிவியராகவும் ப்ளீடிங் இருக்கும். அவ்வளோ பிளட்டு நம்மளுக்கு லாஸ் ஆச்சு அப்படின்னா உடம்புல எங்கே ஸ்ட்ரென்த் இருக்க போகுது அந்த பேஷண்ட்க்கு. அப்படிலாம் பேஷண்ட் வந்து ஃபீல் பண்ணி கதறி அழுதுட்டு வருவாங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றப்போ. 20 நாளாக ப்ளீடிங் போச்சு, 30 நாளாக ப்ளீடிங் போச்சு. இது வந்து இந்த ப்ளீடிங்கை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு டிஎன்சி பண்ண சொல்லி சொன்னாங்க, அது பண்ண சொல்லி சொன்னாங்க. டிஎன்சி பண்ணுற பேஷண்ட்ஸ்க்கு பண்ண சொல்லி அனுப்பிச்சி விட்ருவாங்க. சில பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 5 மாதமா 6 மாதமாக அந்த எண்டோமெட்ரியோசிஸ் கண்டிஷன், அடினோமைசிஸ் கண்டிஷனு, பல்கி யூட்ரஸ் பிரச்சனை, ஃபைப்ராய்டு பிரச்சனைலாம் வச்சுட்டே இருக்காங்க. இல்லை ஃபைப்ராய்ட் கட்டிகள் வந்து ஒரு சில பேர்த்துக்கு அப்படியே சீக்கிரமாக அதிவேகமாக வளர ஆரம்பிச்சிட்ருக்கும்.
இது மாதிரி பேஷண்ட்டுக்கெலாம் உடனே சர்ஜரி பண்ணி எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் எல்லாருமே சர்ஜரி பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சர்ஜரி பண்ணாமலேயே இயற்கையாக மூலிகை மருந்துகள்லேயே தாராளமாக நம்ம சரி பண்ணி கொண்டு வர முடியும். என்னோட நேம் செல்வி. நான் வந்து ஆவடியிலேருந்து வரேன். நான் ஃபைப்ராய்டு கட்டிக்காக வந்து எங்கள் மேம் வந்து நான் பார்க்க வந்திருந்தேன். அப்போ எனக்கு வந்து ஒரு 3 to 6 months அப்புறம் சாப்பிட சொல்லியிருந்தாங்க அவங்க மருந்து கொடுத்து. ஆனால் வந்து எனக்கு 1 monthலேயே வந்து எனக்கு நல்லா நான் ஃபீல் பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து அந்த வயிறு அந்த கல் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அந்த கட்டி இருக்கும்போது அதெல்லாம் இப்போது இல்லாத மாதிரி லேசாக இருக்குது என்னோடய வயிறு. அதுக்கப்புறம் பயங்கரமாக வயிறு வலிக்கும் எனக்கு. அதெல்லாம் இப்போது இல்லவே இல்லை. நைட்டில் வந்து ஒரு 7-8 times இந்த ப்ராப்ளத்தினால ஒரு 7-8 times இந்த யூரின் பாஸ் பண்ணுவேன். இப்போ வந்து ஒரு 2 or 3 times அப்படி தான் நான் போகிறேன். நல்லா இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணுறேன். யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி குட்டி குட்டியாக 2 mm அளவில் நிறைய கட்டி யூட்ரஸ்க்கும் நிறைய கட்டி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 சென்டிமீட்டர் அளவில் ஒரு பெரிய கட்டி வந்து ஒன்று இருக்குது. இப்போ அவங்க 3 மாதம் மருந்து எடுக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய கட்டி 2 சென்டிமீட்டர் போயிடுச்சு. சின்னதாக யூட்ரஸ்க்குலாம் நிறைய இந்த குட்டி குட்டியாக இருந்த கட்டிகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு கரைஞ்சி போயிடுச்சு. கிரேட் 1 ஃபேட்டி லிவர் சேஞ்சஸ் போடுறது அதுவும் நார்மல் ஆயிடுச்சு. ரைட் கிட்னியில் நிறைய கார்டிகல் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ரீனல் ஸ்காரிங் ஆகிக்கிறதுனால ரீனல் பேரன்டைமா நோட்டட் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே வந்து அவங்களுக்கு நார்மல் ஆயிடுச்சு. இந்த பேரன்டைம் வந்து தின் ஆயிடுச்சுன்னு நோட் பண்ணிருக்காங்க. அது நார்மல் ஆயிடுச்சு. அப்புறமா அவங்களுக்கு என்டோமெட்ரிக் மாடல் நோட்டட் ஆன்டிவைட் சிக்மால் போட்டு கொடுத்துருக்காங்க. அதுவுமே அவங்களுக்கு வந்து சரியாயிடுச்சு. இந்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரெஷனில் கொடுத்துருக்க அப்னார்மாலிட்டிஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் போட்டு நார்மல் ஆயிடுச்சு. பேஷண்ட் பேர் உஷா நந்தினி, 50 வயசு. யூட்ரஸில் வந்து ஃபைப்ராய்டு கட்டி இருக்குது. இதனால எங்களுக்கு வந்து அதிகமான பீரியட்ஸு, இதோட சேர்த்து கரெக்டாக பீரியட்ஸ் டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, கையில் இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரேஷஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அதோட சேர்த்து முகத்துலேயும் உங்களுக்கு ரேஷஸ் மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். ஃபைப்ராய்டு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 3.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கட்டி, ஃபைப்ராய்டு கட்டி அவங்களுக்கு இருக்குது. அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறமா செகண்ட் மந்த், 3rd மந்த்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைப்ராய்டு கட்டி வந்து 3.5 சென்டிமீட்டர்லேருந்து 3 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சி வந்துருச்சு. 0.5 சென்டிமீட்டர் அவங்களுக்கு நல்லாவே குறைஞ்சி வந்துருச்சு. திருப்பி அவங்க வந்து மெடிசன்ஸ் கண்டினியூ பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இயற்கையாகவே கரைஞ்சிடும். ஸ்கின் ரேஷஸும் நல்லாவே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குறைஞ்சிருச்சு. என் பேர் மேனகா, திருமலவாயிலிருந்து வரேன். எனக்கு வந்து கர்ப்பப்பையில் கட்டி இருந்தது, 4 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. நீர் கட்டியும் 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது. பிளட்டு ரொம்ப கம்மியாக இருந்தது. டிஎம்சி பண்ணணும்னு சொன்னாங்க. மேடத்தை வந்து பார்த்து அதெல்லாம் எதுவும் வேண்டாம், 1 மாதம் மருந்து சாப்பிட்டு இப்போ 2 சென்டிமீட்டர் அளவில் ஃபுல்லாக குறைஞ்சிடுச்சு. உடம்பு வலி, டயர்டு எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. இப்போ பரவாயில்ல, இன்னும் 1 மாதம் சாப்பிட்டா ஃபுல்லாக க்யூர் ஆகிடும். ஓவரிஸ் கட்டி 2 சென்டிமீட்டர் அளவில் இருந்தது, ஃபுல்லாகவே அதுவும் க்யூர் ஆகிடுச்சு. நல்லா வந்து பாருங்கள், நல்லா கேட்குது. டிஎம்சி எல்லாம் எனக்கு எதுவும் பண்ண வேணாம், மேடம் வந்து நல்லா க்யூர் பண்ணிட்டாங்க. இந்த பேஷண்ட் பேர் வந்து மேனகா, ஃபைப்ராய்டு கட்டி. அவங்களோட ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா 7 இருக்குது. அதே மாதிரி CA 125 பார்த்திங்கன்னா 6.3 இருக்குது. ஃபைப்ராய்டு பிரச்சனையும் இருக்குது, எண்டோமெட்ரியோசிஸ் ப்ராப்ளமும் இருக்குது. இந்த ஒரு பிரச்சனையோடு இவங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டில் இருந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டில் பார்த்திங்கன்னா பல்கி யூட்ரஸ் இருக்குது. அதே மாதிரி ஃபைப்ராய்டு கட்டி சைஸ் பார்த்திங்கன்னா 4 சென்டிமீட்டர் வரைக்கும் கட்டி வந்து இருக்குது.
ஓவரியில் பார்த்திங்கன்னா 2 சென்டிமீட்டர் வரைக்கும் நீர்க்கட்டி வந்து ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுவும் இடதுபுற ஓவரியில் வந்து இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 1 மாதம் மருந்து முடித்ததுக்கப்புறம் அவங்க திருப்பி ஸ்கேன் எடுத்து வந்திருக்காங்க. அவங்களுடைய ஃபைப்ராய்ட் கட்டி வந்து 2.4 × 1.9 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிருச்சு. அப்படியே பாதி சைஸில் நல்லா குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய லெஃப்ட் ஓவரி வந்து நார்மல்னே வந்துருச்சு. லெஃப்ட் ஓவரியில் உள்ள சிஸ்ட்டு வந்து கரைஞ்சி நார்மல்னு வந்துருச்சு. ஸோ இந்த அளவுக்கு 1 மாதத்துலேயே அவங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் ஒரு 3 மந்த்ஸ் அவங்க தொடர்ந்து மருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னா கர்ப்பப்பை கட்டி ஃபைப்ராய்ட் கட்டி நம்மளுக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அறுவை சிகிச்சை பண்ணாமலேயே அவங்களுக்கு கரைஞ்சி பீரியட்ஸ் மூலமாக வெளியேற்றப்பட்டுரும். வணக்கம். இப்போ நமக்கு ட்ரீட்மெண்ட் வந்து ஆன்லைன் பேஷண்ட்டோடைய ஃபீட்பேக் வந்து நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் பேஷண்ட்டு பேர் வந்து சிவமணி, அவங்க வயசு வந்து 45 இயர்ஸ். அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து எடுத்திருக்காங்க. அதில் வந்து அவங்களுக்கு 4 mm வந்து கிட்னியில் வந்து கல் இருக்குது அப்படின்ற ஒரு இருக்குது. அதுக்கப்புறமா யூட்ரஸ் வந்து பல்கியாக இருக்குது. யூட்ரஸில் வந்து நெகோத்தியம் சிஸ்ட் வந்து இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் ஓவரியில் சிம்பிள் சிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5.3 × 3.6 சென்டிமீட்டர் அளவுக்கு ஒரு சிம்பிள் சிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து வயிற்றுல பார்த்தீங்கன்னா குடல் பக்கத்தில் இந்த தொப்புள் இருக்கக்கூடிய பகுதியில் தொப்புள் வந்து வெளித்தள்ளி இருக்குது. அங்கே வந்து ஒரு ஃபேட் மாதிரி ஒன்று இருக்குது. அது அம்பிளிக்கல் தனியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது 1.7 × 1.5 சென்டிமீட்டரில் வந்து அப்டோமென்ல இருக்குது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அது வந்து அன்காம்ப்ளிகேட்டட் பேராம்பிளிக்கல் ஹெர்னியா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் அவங்களுக்கு வந்து இருந்திருக்கு. இவங்க வந்து 1 மாதம் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ஆயுஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸில் 1 மந்த் ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா திருப்பி அவங்க வந்து ஸ்கேன் எடுத்து கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கேன்ல பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நார்மல் வந்துருச்சு. அந்த சிஸ்ட், அந்த சிம்பிள் சிஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 5 சென்டிமீட்டர்ல இருந்தது வந்து 4 சென்டிமீட்டருக்கு நல்லா குறைஞ்சிருக்கு. 5 சென்டிமீட்டர் இருந்துச்சு, அது வந்து 4 சென்டிமீட்டருக்கு குறைஞ்சிச்சு. மற்ற இடத்துல எல்லாமே நார்மல்னு வந்துருச்சு. ஹெர்னியா கிடையாது, அப்புறம் கல்ல ஸ்டோன் கிடையாது, அதுக்கப்புறம் எண்டோமெட்ரியம்ல வந்து நெகோத்தியம் சிஸ்ட் கிடையாது, யூட்ரஸும் நார்மல் ஆயிடுச்சு, பல்க் யூட்ரஸும் கிடையாது, எல்லாமே நார்மல் ஆயிடுச்சு. ஒவேரியன் சிஸ்ட் மட்டும் திருப்பி அவங்களுக்கு மெசேஜ் கொடுத்துட்டு அதுவும் அவங்களுக்கு வந்து சுத்தமாக ஒன்றுமே நெக்ஸ்ட் மந்த் கரெக்ட் கொடுத்தாங்க. ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா, சொரியாசிஸ், முட்டிவலி, சைனசைட்டிஸ், சர்க்கரை நோய், முடக்குவாதம், உடல் பருமன், மூலம், பௌத்திரம், சிறுநீரக பித்தப்பைக்கல், முதுகு தண்டுவட வலி, இரத்த கொதிப்பு. பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்க்கட்டிகள், ஃபைப்ராய்டு கட்டிகள், கர்ப்பப்பை சிகிச்சை, மாதவிடாய் கோளாறு, தைராய்டு, கருக்குழாய் அடைப்பு, வெள்ளைப்படுதல், வயிற்றுவலி, குழந்தையின்மை, முடி உதிர்தல், ஹார்மோன் கோளாறு. அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல், எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல், வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆருஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். ஆருஷ் ஹெர்பல் ஹாஸ்பிட்டல்ஸ். அட்ரஸ் நம்பர் 6 வீரு டவர், ஜவஹர்லால் நேரு சாலை, ஈகாட்டுத்தாங்கல், சென்னை 600032. Call 0730 5744 144.